ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு சப்பாத்தி, தோசைக்கு, சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு மட்டன் வந்துட்டு ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மட்டன், சிக்கன்லாம் செய்யறதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயத்தில் செஞ்சு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் கறிவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சின்ன வெங்காயம், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமே 2 தக்காளியை நல்லா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கிட்டு, வதங்கறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கசகசா, கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை, முந்திரி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை போட்டுக்கலாம். மட்டனை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறமே 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மட்டன் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறமே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி ஒரு 5 விசில், 5லேருந்து 6 விசில் விட்டு எடுங்க. சூப்பராக பஞ்சு போல் வெந்திருக்கும் நம்ம மட்டன். ஸோ இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.